வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமக்குழம்பு. ஓமக்குழம்பா அப்படின்னு நினைப்பீங்க. வறுத்து அரைச்சி ஓமம்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி. இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறமா காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், முழு மல்லி எல்லாம் போட்டு நம்ம வறுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 12லேருந்து 13 அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் பொடி போடுறத விட இப்படி வந்து காஞ்ச மிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால் காஞ்ச மிளகாவே ஆட் பண்ணுங்கள். அதையும் வறுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அதுக்குன்னு வந்து ஸ்டவ்வை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் இந்த குழம்பு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்படி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணணும். லைட்டாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்குன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் நான் கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ரொம்ப பொறுமை வேணும் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது, டைம் எடுக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட இந்த மீன் குழம்பு. பாருங்கள், இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணணும், இல்லாட்டினா நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காய் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஓமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம இதை வறுத்து வச்சுருக்கிறத நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன், தண்ணி விடாமல். இப்போ அதில் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுட்டு பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சுவையான மீன் குழம்பு மீன் சட்டியில் வைக்க போகிறோம். ஸோ மீன் சட்டி எடுத்தாச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். மண் பாத்திரத்தில் வைக்கிற போது மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பக்கத்தில் தண்ணியும் விட்டு அதில் ஆட் பண்ணுறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணும்னு அந்த பத்துக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த கரண்டி பார்த்திங்களா, சிரட்டை வச்சு ஒரு பண்ண கரண்டி. மீன் குழம்புக்கு நான் பொதுவாக இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி எல்லாம் பார்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மீன் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இங்கே கிடைக்கிற மீனை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த மீனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாலை மீன் ஆட் பண்ணுறேன். சுற்றி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்படி ஒரு கரண்டியை வச்சுட்டு மேலே ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகும். அந்தளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும். பச்சை வாசனையெல்லாம் அப்போ தான் நல்லா போகும்.
போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு குழம்பு இது. கண்டிப்பாக குழந்தை பிறந்தவங்க இதை வந்து சாப்பிடுங்க வச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.